Good afternoon. My name is Agin. I'm coming from Hyderabad. இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கான ஒரு சொல்யூஷன். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் செய்யும்னா, இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஃபார்மர்ஸ்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சைக்ளோன் அதே மாதிரி இந்த ஹெவி ரெயினால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நாங்கள் இந்த சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே ஒரு ரயில் இருக்குது. இந்த ரயிலில் ஆட்டோமேட்டிக்காக இது ஆக்டிவேட் ஆகி இந்த ஃபார்மர்ஸ் அந்த ஃபீல்டு மொத்தமாக கவர் ஆகிடும். இது கவர் ஆகியதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு நமக்கு வெளியிலேருந்து எந்த கார்பன் டை ஆக்சைடோ இல்லை வாட்டரோ கொடுக்க முடியாது. அதனால நாங்கள் ஒரு ஐஓடி சிஸ்டம் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டமில் நாம் இந்த மொபைல் ஆப்புக்கு பார்த்தா புரியும். இந்த மொபைல் ஆப்பில் எங்களுக்கு 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷனில் பம்பு நாம் ஆப்ரேட் பண்ணோம்னா தண்ணி போயிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணோம்னா அந்த தண்ணி நின்றுடும். நாங்கள் 2 பேர் ஸ்ரீ ரமணா வித்யாலயா ஸ்கூல்லேருந்து வரோம். எங்களோட ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடியா கேர் ப்ளஸ். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹைஜீனிக்காகவும் பிரச்சனையை தீர்க்கிறதாகவும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓவர் க்ரௌடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களால முடியலன்றதுக்காண்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் வரதுனாலே அவங்களால பார்த்துக்க முடியாது. ஏன்னா டாக்டருக்கு வெயிட்டிங்கில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற டிசீஸ் மற்றவங்களுக்கும் பரவும். பிளட் டொனேஷன், ஸ்கின் டொனேஷன், மெயின் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட டொனேட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு சில பேர் அவங்களோட டெத்துக்கு அப்புறம் டோட்டல் பாடியவே டொனேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டொனேஷன்ஸ்லாம் எல்லாருமே கொடுக்கணுன்றதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம்னா டோனர் ரிவார்டர் இந்த மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டோனர் ரிவார்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் 4 total donors. Total points they have 17 and the donations was 5 members was donated. 5-star donors was 1. It was the example of the donors. என் நேம் வந்து விஸ்வநாத். இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம். எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 1984 டிசம்பர் 3 மிட்நைட் 1 மணிக்கு போபாலுங்கிற ஊரில் போபால் கேஸ் ட்ராஜடி அப்படிங்கிற ஃபேக்ட்ரியில் எம்ஐசிங்கிற கேஸ் வந்து லீக் ஆனதுனால அங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக 16,000 பீப்புள் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 20,000 பீப்புள் வந்து 20,000 பிளான்டேஷன்ஸ் வந்து டெட் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்மோக் டிடெக்ட் பண்ணோம். இது MQ3, இது MQ4, அதாவது மீத்தேன், பூட்டேன் அந்த மாதிரி கேஸ் டிடெக்ட் பண்ணும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ திடீர்னு ஏதாவது கேஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா இந்த பஸர் எல்லாரும் அடிக்கும். ப்ளஸ் இந்த எல்சிடியில் வந்து அலர்ட்டு டேஞ்சரஸாக இருக்கா, கிரிட்டிக்கலாக இருக்கா அப்படின்னு வந்து காட்டும். எங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்மார்ட் ஸ்கூல் கீடாக் சிஸ்டம் ஃபார் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி கன்சர்வேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் 30 பேர் இருக்காங்கன்னா அந்த 30 பேர்த்துக்கும் இந்த கீடாக் வந்து நாங்கள் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐடி மாதிரி இருக்கும். அந்த ஐடியை வந்து இந்த ரீடர் வந்து ஸ்கேன் பண்ணும். அப்புறம் இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஆர்டினோ போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கியூட்டில் இருக்கிறதுக்கு டேட்டா அனுப்பும். அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போர்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இன்கேஸ் வந்து இது ஆத்தரைஸ் அப்படின்னா எல்லா லைட்டுமே ஆன் ஆகிடும். என் நேம் வந்து ஜெய்தேவ். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து அக்வாஃபோனிக்ஸ் இன்டிகிரேட்டட் வித் ஏரோஃபோனிக்ஸ். இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷோட அம்மோனியா வந்து இந்த பயோகேஸ் மூலயமா ஃபில்டர் ஆகி இங்கே மேலே ஃபில் ஆகும். அது மூலயமா செடிகளுக்கு வாட்டர் போகிறாகும். ஃபிஷ்ஷோட வேஸ்ட், அதாவது அம்மோனியா வந்து டேரெக்டாக இது வழியாக போய் திரும்ப எல்லா பிளான்ஸுக்குமே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகி பிளான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வளரும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அது மூலயமா உங்களுக்கு வந்து கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஆட்டுப்பால், மாட்டுப்பால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். Good afternoon. Myself Sai Manaswini from grade 7 and herself Maulisha from grade 7. Today our project is about sustainable